சார் வணக்கம். வணக்கம். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு சார். அதில் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, சிபிஐஎம் சேஸ் மோடி கவர்மெண்ட் நாட் ஃபேசிஸ்ட், ட்ராஸ் ஃபிளாக் ஃப்ரம் சிபிஐ காங்கிரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது சிபிஐஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி அரசு ஃபாசிச கவர்மெண்ட் கிடையாது அப்படின்றத போடுறாங்க. இதே விஷயத்த நானும் பேசியிருக்கேன், நீங்களும் பேசியிருக்கீங்க. நம்ம பேசினப்ப நம்மளை சங்கிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிபிஐஎம் அதே ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட 24th பார்ட்டி காங்கிரஸ் அது எப்போ நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. அதில் ஏன் பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட்டை நாங்கள் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்னும் நியோ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட். நியோ ஃபேசிஸ்ட்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அதுக்கு சரியான தமிழ் பதம் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுன்றது புரியுது. நியோ ஃபேசிஸ்ட்னா அதோட சற்று காரம் குறைந்த. கரெக்ட், ஆமாம். அதை விட சாரம் குறைந்த நியோ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட். மாடர்ன் அடாப்டேஷன் ஆஃப் ஃபேசிஸ்ட் கூட கிடையாது. ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இல்லை, ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு சற்று குறைந்த ஆபத்தான ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டும் கிடையாது. அதுதான் அவன் சொல்ல வரான். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏன் பயன்படுத்தணும், அதாவது நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்றத விளக்கி அவங்க பார்ட்டி எல்லா ஸ்டேட் யூனிட்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. இன்னமும் இது ஃபேசிஸ்ட் கண்ட்ரியாக மாறல, ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டாக மாறலன்றது தான் நீங்களும் நானும் பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு பேசணும். அதிகப்படியாக நீங்கள் பேசுனீங்க, நான் பேட்டி எடுத்தேன்னு நினைக்கிறேன். பேட்டி எடுத்தேன்னா என்னது, அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இட் வாஸ் யுவர் வேர்ட்ஸ், இது ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது அப்படின்னு. அதற்கு நம்முடைய இடதுசாரி நண்பர்கள், பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பத்திரிகைகள் ஆசிரியர்களாக இருந்தவர்கள், தொலைக்காட்சி சேனல்களில் உட்காந்துக்கிட்டு எப்படி பேசினாங்கன்னு தெரியும். இன்றைக்கு அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு பேசின அந்த வாய் இன்றைக்கி எதை பேசணும்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இது கடுமையான வார்த்தைகளாக நினைக்க வேண்டாம், எல்லோரும் நண்பர்கள் தான். ஆனால் அன்றைக்கி அவங்க பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு. ஃபேசிசத்துக்கு அத்தாரிட்டி தாங்கள் தான் என்று இருமாப்புடன் கருதி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த ஆணவம் சிபிஎம்முக்கு என்றைக்குமே உண்டு. அது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இருக்குது. சிபிஎம் என்ற கட்சி நவத்வாரங்கள் வழியாகவும் பேசும் என்று நான் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டி தேர்தல் நேரத்தில் பெரிய பிரச்சனையாகி, அதுக்கு அவங்களோட பார்ட்டியோட, தமிழ்நாடு சிபிஎம்மோட அஃபிஷியல் சேனல்லே அவங்க எனக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிராக ஒரு பார்ட்டி ரியாக்ட் பண்ண ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போய் தங்களுடைய முகங்களை வைத்து கொள்வார்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். இது தனிப்பட்ட முறையில் பழி தீர்க்கும் விவாதமாக எவரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு நான் சொல்லும் பொழுது, இண்டிவிஜுவல்ஸ் சொல்லும்போது, ஒரு தனிநபரை ஒரு பார்ட்டி எப்படி டீல் பண்ணணும், அது ஒரு சமமற்ற போற்றி என்ற குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட இல்லாமல் மிக கடுமையான விமர்சனங்களை கட்சியின் அதிகாரபூர்வ சேனல் மூலமாக வைத்தவர்கள் இன்று மேடைக்கு வந்தால் அது நன்றாக இருக்கும். மக்கள் இவர்களை பார்த்து இவருடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் சிபிஐ டிமாண்டிங் தட் இட்ஸ் அலை கரெக்ட் வாட் இஸ் சீன் அஸ் அ பிக் யூ டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த யூ டர்ன் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவங்க எந்த கட்டத்திலுமே அவங்க இது ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா பிரகாஷ் காரத் அவர்கள் ஏற்கனவே ஒரு கட்டத்தில் பேசும்போது இது ஃபேசிஸ்ட் கட்சி இல்லைன்னு தான் சொன்னார். ஆனால் அவங்க பூடக மொழியில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிட் பேசும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிட் அது ஃபேசிஸ்ட் பார்ட்டி, இந்தியா ஒரு ஃபேசிஸ்ட் கண்ட்ரியாக மாறிட்டு இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அவன் நேஷனல் லெவலில் என்றைக்குமே சிபிஎம் அதை சொன்னது கிடையாது, அவங்களோட பார்ட்டி டாக்குமெண்ட்டில் வந்ததே கிடையாது. இது இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ தமிழ்நாடு சிபிஐஎம் பேசுறது சிபிஐஎம்மோட ஸ்டாண்ட் இல்லை, டிஎம்கே ஸ்டாண்டுன்றீங்களா? நான் டிஎம்கே ஸ்டாண்டு நான் உங்களுக்கு முத்திர குத்த விரும்பலை. டிஎம்கேவோட எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்ட் பண்ணிக்க தயாராக இருக்கேன். இது வரைக்கும் எப்பயாவது சிபிஎம் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை, மோடி கவர்மெண்ட்டை ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிச்சா சொல்லலையான்னு எனக்கு சரியான நினைவு இல்லை. நான் அறிந்த வரையில் திஸ் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இஸ் அ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு எப்பயுமே சிபிஎம் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி நாம் அழைக்கலாமா வேண்டாமா என்று அவருடைய கட்சி காங்கிரஸில் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்கள் நடந்த பொழுது பிரகாஷ் கரத்துடைய வாதம் என்பது இது இன்னமும் ஃபேசிஸ்டாக மாறலன்றது தான். அது டிபேட்டபிளாக தான் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவங்க கட்சியோடைய மாநில குழுவில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது ஃபேசிஸ்ட் தான், பிஜேபி ஒரு ஃபேசிஸ்ட் தான் வாயில் வந்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்ட்டி காங்கிரஸில் ஒரு முடிவு எடுத்து இது ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டும் இல்லை, நியோ ஃபேசிஸ்ட்டும் இல்லை, நாங்கள் ஏன் அதை அப்படி சொல்லலைன்றதை விளக்கி எல்லா ஸ்டேட் யூனிட்டுக்கும் அவங்க தங்களுடைய விளக்க அறிக்கைகளை அனுப்பியிருக்காங்க. இப்போ தோழர்கள் எங்கே போவார்கள், எங்கே கொண்டு போய் முகங்களை வைத்துக் கொள்வார்கள் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புவது. இதைத்தானே கேப்ரியல் சொன்னார், இதைத்தானே கேப்ரியல் தேவதாஸ் சொன்னார். நீங்கள் நானும் சொன்னேன், நீங்கள் அதை கரெக்டாக சொன்னீங்க. அதாவது வேறு ஒருத்தரை கோட் பண்ணி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஃபேசிஸ்ட்னு சொன்னீங்கன்னா உண்மையான ஃபேசிசம் கால் பதிக்கும் போது அதோட வீரியம் உனக்கு தெரியாமல் போயிடணும். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது, சரியான வார்த்தை.
நீ எல்லாத்தையும் ஃபேசிஸ்ட்னு சொன்னீங்கன்னா உண்மையான ஃபேசிசம் மண்ணில் கால் பதிக்கும் போது அதை என்னன்னு நீ டிஃபைன் பண்ணுறது உனக்கு வார்த்தையே இல்லாமல் போய்டுன்னு சொன்னீங்க. அதற்கு எவ்வளோ பெரிய விமர்சனங்களை இவங்க முன்வைத்தாங்க, எவ்வளோ தூரம் தனிப்பட்ட தாக்குதல்களில் இறங்கினாங்க முகநூல்களில். அவர்களுக்கு தொடர்புடைய யூடியூப் சேனல்ஸில் பெரிய படிப்பாளிகள், பெரிய பத்திரிகைகள் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் ரோமங்களை பிளக்கக்கூடிய விளக்கங்களை கொடுத்தாங்க. இவர்களுக்கு குறைந்தபட்ச அறிவு நேர்மை இருந்தால் இன்னைக்கு இவங்க பதில் சொல்லட்டும். அந்த நண்பர்களை இப்போயும் நான் அவர்களை நண்பர்களாகத்தான் கருதுகிறேன். அவங்க யாருன்னு தெரியும், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுன்னுவான். நான் இவர்களை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைக்க விரும்பவில்லை. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். இந்த நண்பர்கள், இந்த உத்தம சீலர்கள், இந்த யோகிய சிகாமணிகள், இவர்களுக்கு 1% அறிவு நேர்மை இருந்தால் இப்போ இதுக்கு அவங்க பேட்டி கொடுக்கணும். அந்த அறிவுஜீவிகள், அந்த உத்தம சிகாமணிகள், யோகிய சீலர்கள் இந்த சிபிஎம்மோட இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேட்டி கொடுத்து சிபிஎம் அவங்க விமர்சனம் பண்ணட்டும். நான் அவரோட அறிவு நேர்மைக்கு சல்யூட் பண்ணுறேன். பட் இந்த நிலைப்பாட்டில் ஏன் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? சிபிஐஎம், தமிழ்நாடு சிபிஐஎம்மை பொறுத்தளவில் பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டியாக பார்க்குறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஓவராலாக சிபிஐஎம்மோட ஸ்டாண்டு வேற மாதிரி இருக்குது. ஏன் இந்த அதுதான் நவத்வாரங்களையும் பேசுறதுன்றது. அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அதிகாரம் கண்ணை மறைக்குது. ஏங்க கேரளா கவர்னரை மாற்றி பினராயி விஜயனுக்கு பிரீத்திங் டைம் ஏங்க மோடி கவர்மெண்ட் கொடுக்கணும்? இங்கே ஆர்.என். ரவியை மாற்ற மாட்டேன்றான். நாளும் பொழுதும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கட்டையை கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியல ஸ்டாலினால். இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நின்னா கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. அப்பட்டமான அயோக்கியத்தனமான வாதங்களை கவர்னர் சார்பாக அட்டார்னி ஜெனரல் முன்வைக்கிறார். ஒரு மசோதாவை கவர்னர் நிறுத்தி வச்சார்னா அது காலாவதியானதாக அர்த்தம். 2வது தடவை மசோதாவை திரும்பி அனுப்பி மறுபடியும் அனுப்புனா அது ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. எது 77 வருஷம் பொறுத்து புது தத்துவத்தை கண்டுபிடிக்கிறார் அட்டார்னி ஜெனரல். இங்கே இருக்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குது இந்த கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட்டு. ஆனால் அங்கே ஆரிஃப் முகமது கான்னு ரவியை விட மோசமாக இருந்த ஒரு கவர்னர் நடுத்தரில் உட்காந்து தர்ணா பண்ணுவார், டீ கடையில் உட்காந்து தர்ணா பண்ணுவார். அந்த கவர்னரை மாற்றிட்டு பினராயி விஜயனோட கை குலுக்கக்கூடிய ஒரு கவர்னரை கொண்டு போய் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் கூடி கொலாவறாங்க, கொஞ்சி கொலாவறாங்க. பினராயி விஜயனும் இந்த புது கவர்னரும் அவ்வளோ சீக்கிரமாக பினராயி விஜயனுக்கு மூச்சு விடுறதுக்கான ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை மோடி கவர்மெண்ட் கொடுத்துருமா? அப்போ என்ன கிவ் அண்ட் டேக்? என்ன கிவ் அண்ட் டேக்கு? இந்த கேள்வி எழுவது இயல்பானதில்லை. அப்போ இதையும் சேர்த்து தானே பார்க்கணும். கவர்னரை மாற்றுறாங்க, அது ஃபேசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு ஒரு டாக்குமெண்ட்டை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ 2த்துக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நம்ம நம்பணுமா? ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இப்படி பிஜேபி ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்றதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்ஃபேக்ட் அது ஃபேசிஸ்ட் பார்ட்டி இல்லையான்ற டிபேட் எக்ஸாக்ட்லி அது அவசியமே இல்லையா? ஆனால் இப்போ என்ன பொறுத்தளவுல நம்ம அந்த டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா பிஜேபி ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி இல்லை, அது ஒரு மதவாத கட்சி அப்படின்ற மாதிரி பாசிங் ரெஃபரன்ஸா பேசின ஒரு விஷயத்தை அவங்க தான் ஸ்பெசிஃபிக்கா கட் பண்ணி கோட் பண்ணி அட்டாக்லாம் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம 2 பேர் மேலேயும் எவ்வளவு தாக்குதல்களை உத்தம சிலர்கள் தொடுத்தார்கள் என்பது தெரியும். அறிவு நேர்மை இருந்ததுன்னா நான் மறுபடியும் சொல்றேன், அன்னைக்கு இந்த ஸ்லாண்டர் கேம்பெயினில் தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் இறங்கிய வித்தின் கோட் அந்த நண்பர்கள், யூடியூப்பில் பேசினவங்க, ட்விட்டரில் இதை கட் பண்ணி போட்டவங்க, பேசினவங்க அத்தனை பேரையும் நான் கேட்கலாம். உங்களுக்கு 1% அறிவு நேர்மை இருந்துன்னா இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் என்ன இந்த அப்சஷன், இந்த ஃபேசிசமா இல்லையா? இந்த ஃபேசிசம்ன்ற அப்சஷன் இது நியாயமான கேள்வி. ஏன்னா மோடி கிட்ட தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கையில் கிடைக்கிற பெரிய ஆயத்தை எடுத்து அடிக்கணும். ஆனால் ஆஸ் பர் தி ஹிஸ்டாரிக்கல் டெஃபினேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அது இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல. அது வரும்பொழுது நீ எல்லாத்தையும் ஃபேசிஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரும்போது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லாமல் போய்டுன்ற அந்த ஒரு நியாயமான விமர்சனத்தை தாங்க முடியல. ஏன்னா இங்கே பொலிட்டிக்கலாக உன்னால் பிஜேபியை நியூட்ரலைஸ் பண்ண முடியல, அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த கோபத்தில் நான் சொல்கிறது தான் இறுதி கருத்துன்ற அந்த ஆணவம் இருக்குல்ல, அது சிபிஎம்முக்கே ஒரு ஆணவங்க, சிபிஐ கூட அந்த ஆணவம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக சிபிஎம்மோட ஆணவம் அது. இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் வேர்ட் இஸ் லாஸ்ட் வேர்ட். அங்கே ஒரு டைலாகுக்கு இடமே கிடையாது. இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பார்ட்டி வீடியோ போடுவாங்க, யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் போட்டோம், அந்த கட்சியில் 900 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அவங்க சேனலில் அவன் போட்டோம், அவன் எவ்வளோ வேணால் வீடியோ போட்டோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவன் எவ்வளோ வேணால் கழுவி ஊத்துட்டான், இல்லை எவ்வளோ வேணால் பச்சையாக திட்டட்டும். நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ வேணால் தரந்தாழ்ந்த வார்த்தைகளை என்ன விமர்சனம் பண்ணேன், எனக்கு கவலையே இல்லை. உன் கருத்தை நீ சொல்கிறேன், நான் எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை காயப்படுத்திட்டேன், மேபி யூ ஆர் ரைட், மேபி ஐ எம் ராங், நீ போடு. இண்டிவிஜுவல்ஸ் நீ 900 இண்டிவிஜுவல்ஸ் அந்த கட்சியில் இருக்கவனும் அந்த கட்சியில் பொறுக்கி திங்கிறவனும் போடட்டும். எனக்கு அதில் எந்த வருத்தமோ எந்த விதமான கவலையோ கிடையாது. ஒரு பார்ட்டி ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படிங்க வீடியோ போடும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் பலவீனமாக இருக்கு. இன்றைக்கி அதை தானடா அவன் சொல்லியிருக்கான். உங்கள் கட்சி டாக்குமெண்ட் சொல்லுது. எதுக்கு மேடைக்கு வருவோம் தோழர்களே,
உங்களுக்கு குறைஞ்சபட்ச அறிவு நேரம் இருந்ததுன்னா இப்போ பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி அவர்கள் சார்பாக பேசக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், அறிவுஜீவிகள், மிகப்பெரிய படிப்பாளிகள், தாங்கள் தான் அத்தாரிட்டி என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அவங்களும் வந்து சொன்னாங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வைத்தது அன்றைக்கு ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக தான் வச்சு, அதுக்கு வந்து ஒரு ஸ்லாண்டர் கேம்பெயினே நீங்கள் ரன் பண்ணீங்க. இன்னைக்கு நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணி அவங்களை எதிர்க்கக்கூடியவங்கெல்லாம் சங்கிகள் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நடந்தது அன்னைக்கு. எஸ், நம்மளை சங்கிகள்னு பிராண்ட் பண்ண பார்த்தாங்க இல்லையா? ரைட். அந்த கீழ்த்தரமான புத்தி உனக்கு ஏன் வந்தது? இப்போ இவங்களை என்ன சொல்ல இப்போ இவங்களை என்ன நீ பதில் சொல்ல போற? உன் சிபிஎம் டாக்குமெண்ட்டுக்கு நீ பதில் சொல்லலைன்னா யார் சங்கி? ரைட். நீ இதுலேருந்து தப்பிச்சு போக முடியாது. அன்னைக்கு வீடியோ போட்ட அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், அன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஸ்லாண்டர் காம்பெயின் ரன் பண்ண அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சி, நேர்மை, அறிவு நேர்மை இருந்தால் இப்பொழுது மேடைக்கு வருவோம். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.